தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. நீங்க பகிர்றது மூலியமா ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோயிலை காப்பாற்ற முடியும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல திருப்பணிகள் நடந்துட்டு இருந்ததுங்க. இதுல நிறைய பேருக்கு அதிருப்தி இருந்தது. இதை எதிர்த்து கோர்ட்ல கேஸும் இருந்தது. ஏன் இவ்வளவு அதிருப்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில்ல 3ஆம் பிரகாரத்துல இருந்து முதல் பிரகாரத்துக்கு நேரா போற மாதிரி ஒரு ரேம்ப் வசதி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அப்படி செய்யறது மூலமா என்ன அந்த கோயிலுக்கு பாதிப்பாக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில் ஒரு சாதாரணமான கோயில் இல்லைங்க. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று, 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில். அது மட்டும் இல்லாம அது ஒரு கட்டுமலை கோயில். கட்டுமலை கோயில்னா செயற்கையா செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மலை அப்படின்னு சொல்லாங்க. படிக்கட்டுகள் ஏறி தான் மேல போனோம். இப்போ இந்த ரேம்ப் செய்யறது மூலமா அந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டுக்கள் பாதிக்கப்படலாம். இந்த கோயில்ல 350 கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. அதாவது தஞ்சை பெரிய கோயிலே 110 கல்வெட்டு தாங்க இருக்கு. இந்த கோயில்ல 350 கல்வெட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க உடைக்க போற அந்த சுவற்றுல சுவர் ஓவியங்கள், பழங்கால சுவர் ஓவியங்கள் இருக்கு. இன்னும் நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள், பல மகான்கள், ராமானுஜர், ராகவேந்திரர், அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள்னு பல மகான்கள் கால் பதித்த அந்த கற்கள்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் பேர்த்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் இந்த கோர்ட்ல இந்த கேஸ் நடந்தது. அந்த கேஸோடைய ஆர்டர் படி ஒரு ஸ்பெஷல் கமிட்டி, ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி இதை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் தரணும். அவங்க அதற்காக இந்த மார்ச் 18ஆம் தேதி வந்தாங்க. வந்ததுல ஒரு ஆர்கியாலஜிஸ்டும் இல்ல, ஆகம விதிகள் தெரிஞ்சவங்களும் அதுல இல்ல. அதனால மீண்டும் அந்த கமிட்டி வராங்க. என்னைக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 11 மணிக்கு வராங்க. இந்த ஒரு இடத்துல நீங்க அவங்க கிட்ட போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்மொழியாகவும் தெரிவிக்கலாம், ஹேண்ட் ரிட்டன் ஆகவும் நீங்க கொடுக்கலாம். அப்படி வர முடியாதவங்க, வெளிநாட்டுல எல்லாம் இருப்பீங்க, அவங்க வர முடியாதவங்க, நான் உங்களுக்கு இந்த இமெயில் அட்ரஸ் தரேன், அதுக்கும் நீங்க மெயில் பண்ணலாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பகிரப்பட வேண்டும். ஏன்னா இந்த கோயில் காப்பாற்றப்பட வேண்டும்ங்க. இந்த மாதிரி ரேம்ப் கட்டுறது மூலமா அந்த கோயிலுடைய சுவர் ஓவியங்கள், அந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டு குறிப்புகள், அந்த கோயிலுடைய ஆகமம், விதி, பாரம்பரியம், அந்த கோயிலுடைய தெய்வீக தன்மை குறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு காணொலியை உங்களால முடிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வர முடிஞ்சவங்க பாருங்க. அந்த ஒரு கமிட்டி கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்லுங்க. இன்னொரு ஒரு கோரிக்கை என்கிட்ட இருந்து என்னன்னா, வரவங்க கருத்துக்களை பொறுமையா நிதானமா சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கோ வேகமா அவங்க கிட்ட பேசுறதுக்கோ இது நேரம் கிடையாது. பொறுமையா அவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க.